இன்னைக்கு அமுத சமையல்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் வத்த குழம்பு. நான் நரம்புகளை சுண்டி இழுக்கும் அபார சுவையில அறுசுவையான வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு மசாலா பொடி தயார் பண்ணிக்கலாம். தேவையான மசாலாக்களை எடுத்து வச்சுப்போம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எடுத்த மசாலாக்களை போட்டு பொன்னிறமா வறுத்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கணும். 50 கிராம் புளியை வெந்நீரில் ஊற வைக்கணும். 2 பழுத்த தக்காளி அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் மண் சட்டியில் 100 மில்லிலிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கு அப்புறமா 50 கிராம் சுண்டக்காய் வத்தல் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் கடுகு வெடிச்ச உடனே வெந்தயம், காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, 15 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் அரைச்சு வச்ச தக்காளியை ஊற்றி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. புளி தண்ணி வத்தின உடனே பொடிச்சு வச்ச மசாலா பவுடரில் 2 டீஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க. அதோட வறுத்து வச்ச சுண்டக்காய் வத்தலை நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. கடைசியா 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் போட்டுக்கோங்க. நல்ல வத்த வைக்கிறதால தான் வத்த குழம்புன்னு பேர் வந்திருக்கும் போல. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வத்த வச்சா வத்த குழம்பு தயாராகிரும். நாவில் எச்சல் ஊற வைக்கும் சுவையான வத்த குழம்பு தயாராகிருச்சு. இதோட சிறுபயிறு தொகையலும் சுட்ட அப்பளமும் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். சுட சுட சாதத்துல வத்த குழம்பு ஊத்தி துவையலும் அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு அமுதா சமையலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.